Hello, welcome to Max Class YouTube channel once again. I hope you all have enjoyed the two videos which I have posted earlier. Today we are going to see Relations and Functions exercise 1.2. Before looking into the sums of exercise 1.2, let us recap relations once again. In our day-to-day life, we see objects that are connected with each other under specific relations. Daily lifeல ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாக இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரூலில் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு இங்கே டேபிளர் காலம் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிரஸிங் பை சிம்பிள் ஆட் அட் பேரன் கொடுத்துருக்கேன். அந்த காலமில் பாருங்கள், ஒவ்வொன்றுத்துலேயும் ஃபஸ்ட்டு நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி ஆர் இந்தியா, நியூ டெல்லி கமா இந்தியான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இதில் என்ன மீன் பண்ணுதுன்னா, நியூ டெல்லி இந்தியாவோட ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், நெக்ஸ்ட்டு இருக்கிறது லைன் ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு லைன் எக்ஸ்ஒய், லைன் ஏபி ஆர் லைன் எக்ஸ்ஒய், லைன் ஏபி கமா லைன் XY. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் சொல்லலாம், அதை சிம்பிள் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். அதுதான் லைன் ஏபி ஆர் லைன் XY. அதே மாதிரி அந்த ரிலேஷனை நம்ம எப்படியும் சொல்லலாம், ஆர்டர்ட் பேராக சொல்லலாம். ஸோ இப்போ இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ரூலில் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கோ அதை தான் நம்ம ரிலேஷன் மீன் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நியூ டெல்லியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம ரிலேஷனை சொல்ல முடியாது. ஏன்னா நியூ டெல்லி இஸ் ஒன் ஆஃப் த காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ் இன் இந்தியா. நியூ டெல்லி இஸ் சிட்டுவேட்டட் இன் த நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா. வி கேன் சே மெனி திங்ஸ் அபவுட் நியூ டெல்லி. அப்போ வந்து நியூ டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிறத ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலேஷனை பற்றி நம்ம சொல்லணும்னா, இப்போ பாருங்கள், நியூ டெல்லி இந்தியா, வாஷிங்டன் USA, இஸ்லாமாபாத் பாகிஸ்தான், பீஜிங் சைனா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் எல்லாத்துலேயுமே பேராக ரெண்டு, ஒரு சிட்டி அண்ட் ஒன் கண்ட்ரி சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிஸ் எல்லாம் அந்த கண்ட்ரீஸோட கேபிட்டல்ஸாக இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ரூலோட இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரிலேஷன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ரிலேஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லெட் A and B be any two non-empty sets. A relation or from A to B is a subset of A cross B satisfying some specific conditions. If X belongs to A is related to Y belongs to B through R, then X related to Y if and only if X comma Y belongs to R. So நம்ம முதல்ல சொன்ன மாதிரி A and B any two non-empty set. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டில் என்ன மீன் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, A and B வந்து நான் எம்டி செட்ஸாக இருக்கணும். நான் எம்டி செட்ஸாக இருந்தால் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்டே எக்ஸிஸ்ட் ஆகும். அதே மாதிரி ரிலேஷனும் அப்போ தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சி, a relation R from A to B is a subset of A cross B. So A cross B is the Cartesian product இல்லையா? அப்போ அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டாக ரிலேஷன் இருக்கும். ஸோ அண்டர் சம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன், அந்த கண்டிஷன் என்னன்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இஸ் ரிலேட்டட் டு ஒய் பிலாங்ஸ் டு பி த்ரூ ஆர். தென் எக்ஸ் ஏல இருக்கணும், அதே மாதிரி ஒய் பியில் இருந்தால் தான் அந்த ரிலேஷன் அந்த இடத்துல என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம அதை எந்த ஃபார்மில் எழுதலான்னா, ஆர்டர்ட் பேர் ஃபார்மில் எழுதலாம். ஸோ டிஃபைன் ரிலேஷன் அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன் இதுதான். So the domain of the relation R equal to X belongs to A such that X related to Y for some X belongs to A. இந்த ரிலேஷனில் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இது எல்லாமே அதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பார்ட்ஸ். இப்போ அந்த டொமைன் எப்படி இருக்கும்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவா இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்ன்ற எலமெண்ட் ஏல இருந்ததுன்னா அதை நம்ம என்னவா மீன் பண்ணுறோன்னா, ரிலேஷனில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸை டொமைனாக மீன் பண்ணுறோம். அதே மாதிரி கோடொமைன் என்னன்னா, கோடொமைன் ஆஃப் த ரிலேஷன் இஸ் பி. ஸோ ஒய் எதில் இருக்கும், பி எதில் இருக்கும், ஒயில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன். இப்போ அந்த ரிலேஷனோட ரேஞ்ச் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் பிலாங்ஸ் டு பி சச் தட் எக்ஸ் ரிலேட்டட் டு ஆர் ஒய் for some x belongs to a. ஏதோ ஒரு xல இருக்கக்கூடிய எலமெண்ட்க்கு some y, we get some y இல்லையா, அந்த y தான்
அதாவது அந்த y எலமெண்ட் வந்து எதில் இருக்கும்னா செட் பியில் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ see here, domain of R contained in R equal to A, codomain of R equal to B and range of R contained in R equal to B. அப்போ ரிலேஷன் இருக்கணும். ரிலேஷனில் இருக்கக்கூடிய டொமைன் எப்படி இருக்கும்னா செட் ஏல இருக்கும். டொமைன் வந்து கோடொமைன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த ரேஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த ரேஞ்ச் பிக்குள்ள கண்டெய்ன்ட் இன் ஆர் ஈக்குவல் டு செட் பிக்கு இருக்கும். ஸோ algebraically we can express relation as என்ன ஃபார்மில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னா ரோஸ்டர் ஃபார்மில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், செட் பில்டர் ஃபார்மில் ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். எப்படி நம்ம வந்து செட்டெல்லாம் சொன்னோம் இல்லையா, ஆல்ரெடி முன்னமே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். செட்டை வந்து நம்ம 3 டைப்ஸில் ஃபார்ம்ஸில் எழுதலாம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்மில் நம்மளால் எழுத முடியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரிலேஷனையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் எழுத முடியும், செட் பில்டர் ஃபார்ம்ஸ்லேயும் எழுத முடியும். அப்போ விஷுவலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிலேஷனை நம்ம பார்க்கணும் அப்படின்னா we can use arrow diagram. Now a relation which contains no element is called a null relation. So null relation ஒரு ரிலேஷன் இருக்குது. நம்ம எப்படி வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேயே a cross b equal to பைன்னு பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி எப்போ அது பையாக இருக்கும், ஏலையும் பிலையும் எலமெண்ட்ஸே இல்லை அப்படின்னும் போது a cross b அங்கே எக்ஸிஸ்ட் ஆகாது. அதே மாதிரி நல் ரிலேஷன் எப்போ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவுக்கும் பிக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நல் ரிலேஷன் சொல்கிறாங்க. எக்ஸிஸ்டே ஆகலைன்னா ரிலேஷன், அப்போ நம்ம அதை எப்படி சொல்ல முடியும்? நல் மீன்ஸ் எதுவுமே இல்லை, நத்திங். ஸோ அதனால் அந்த இடத்துல நல் ரிலேஷன் சொல்கிறோம். இஃப் n of a equal to p and n of b equal to q, then the total number of relations that exist from a to b is 2 power pq. ஸோ நம்ம முன்னமே பார்த்தது தான், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் a is p, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் set b is q. அப்போ total number of elements நமக்கு என்ன கிடைக்கும்னா the product of these two elements to the power 2. அப்போ அத்தனை பவரில் இருக்கக்கூடிய இவ்வளோ எலமெண்ட்ஸ் நமக்கு இத்தனை ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், இதில் நமக்கு டோட்டலாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சம் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு ரிலேஷன்ஸ். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி கான்செப்ட்ஸ் வீடியோஸ்லேயே நம்ம இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஜஸ்ட் பிஃபோர் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இப்போ ஒரு ரீகேப் நம்ம இப்போ இங்கே பார்த்துட்டோம். நவ் லெட்ஸ் பாஸ் ஆன் டு எக்ஸசைஸ் சம். எக்ஸசைஸ் 1.2 1.2ல ஃபஸ்ட்டு சம் பாருங்க. இல்லை என்ன கொடுத்துருக்கு, லெட் a equal to 1 2 3 7 and b equal to 3 0 minus 1 7. Which of the following are relation from a to b? இப்போ இதில் உங்களுக்கு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம சொல்யூஷன் போடும்போது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், given that a equal to எழுதியாச்சு, b equal to என்ன செட்டோ அதை கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸை எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரிலேஷனை நம்ம செக் பண்ணணும், வெதர் இட் இஸ் அ ரிலேஷன் ஆர் நாட்னு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த டெஃபினேஷன் சொல்லும் போதே பார்த்தோம், ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யலாம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். பாருங்கள், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நமக்கு எழுத தெரியும் இல்லையா, ஏ கிராஸ் பி. இப்போ ஏ கிராஸ் பி எழுதும்போது ஃபஸ்ட்டு செட் ஏ எழுதுங்க, 1 2 3 and 7. செட் பி எழுதுங்க, 3 0 minus 1 and 7. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதும்போது என்ன செய்யணும், ஆர்டர்ட் பேஸில் எழுதணும் இல்லையா. அப்போ 1 3 1 0 1 minus 1 1 7 2 3 2 0 2 minus 1 2 7 3 3 3 0 3 minus 1 3 7. லாஸ்டா 7 3 7 0 7 minus 1 and 7 7. So now we have written the
கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. இது உங்களுக்கு கிளியராக ரீகால் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுதா? ஸோ அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்டை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். ஸோ சி த ஃபஸ்ட் கொஷின் ஹியர், வாட் இஸ் ஆஸ்க்டு? ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்ன பாருங்க, R1 ஈக்குவல் டு 2, 1, 7, 1. So we have to check whether R1 belongs to A cross B. இருக்கா பாருங்க, 2, 1, 7, 1 இப்போ நம்ம மேலே எழுதியிருக்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கா? இல்லை. சின்ஸ் R1 இல்லை, நாட் பிலாங்ஸ் டு A cross B. இல்லை, R1ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆர்டர்ட் பேர்ஸும் எதில் இல்லை? A cross Bல இல்லை. அப்போது R1 வந்து ரிலேஷன் இல்லையா? R1 இஸ் நாட் ரிலேஷன். ஏன்னா வந்து அவங்க நம்மளை என்ன கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேஷன் கேட்குறாங்க. அப்போ R1 இஸ் நாட் அ ரிலேஷன். அப்போ அந்த A cross Bல இது ரிலேஷன் இல்லை. ஸோ வி கேன் ரைட் therefore R1 is not a relation. Okay. Now second sum. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, R2 equal to -1, 1. ஸோ இந்த ஆர்டர்ட் பேர் இப்போ நம்ம எழுதின A cross Bல இருக்கா பாருங்க, -1, 1. சி இதுவும் இல்லை. R2 not belongs to A cross B. இல்லை, அதில் இல்லை. அப்போ therefore R2 is not a relation again. Next third one என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க, R3. What is given in R3? R3 equal to 2, -1, 7, 7, 1, 3. ஸோ செக். இப்போ இந்த 3 ஆர்டர்ட் பேர்ஸும் A cross Bல இருக்கா பாருங்க, A cross B. திஸ் இஸ் A cross B. சி 2, -1 இங்கே இருக்கா, 2, -1 ஓகே இருக்கு. நெக்ஸ்ட்டு 7, 7 இது இருக்கு, 7, 7 அண்ட் 1, 3யும் இருக்கு. ஸோ இந்த 3 ஆர்டர்ட் பேர்ஸும் ஆரில் இருக்கக்கூடிய ரிலேஷனில் இருக்கக்கூடிய இந்த 3 ஆர்டர்ட் பேர்ஸ் R3ல இருக்கிறது A cross Bல இருக்கு. ஸோ we can write என்ன எழுதலாம், R3 belongs to what? A cross B. R3 belongs to A cross B. R எப்படி எழுதலாம், R3 is contained in A cross B. ஏன் ஈக்குவல் டு போடலை? ஏன்னா அது ஈக்குவலாக இல்லை, அதில் சில எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால R3 contained in A cross B. therefore R3 is a relation. இல்லையா? அப்போ உங்களுக்கு இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரிலேஷன்னா என்ன, அந்த ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதியிருக்கக்கூடிய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கணும் அந்த ஆர்டர்ட் பேர்ஸ். நான் ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஃபோர்த் ரிலேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, R4 equal to 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. ஸோ இதை செக் பண்ணலாம் பாருங்க, 7, -1 7, இருக்குது. நெக்ஸ்ட்டு 0, 3. ஸோ we don't find 0, 3 here. இதில் 0, 3 இல்லை அந்த ஆர்டர்ட் பேர்ஸில். ஸோ ஒரே ஒரு ஆர்டர்ட் பேர் இல்லைன்னா கூட அது என்னவா வராது, ரிலேஷனாக வராது. அப்போ என்ன எழுதலாம், இதுவும் கிளியரா, R4 not belongs to A cross B. therefore R4 is not a relation. Okay, so in this way we can do this type of
sums easily. So இது வந்து Cartesian product யூஸ் பண்ணி இந்த மெத்தட்ல நம்ம போடுறோம். So இத Cartesian product போடாம we can simply do using arrow diagram also. இப்போ arrow diagram போட்டும் நம்மளால இத செக் பண்ண முடியும். So நான் அது ஒரே ஒரு மாடல் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. So arrow diagramக்கு draw this two circles here. So this is set A and this is set B. What is A? A is 1, 2, 3 and 7. And what is B? 3, 0, -1 and 7. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் R1 செக் பண்ணனும்னா பாருங்க. what is R1? R1 மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. R1 equal to 2, 1 and 7, 1. இப்போ இத நம்ம வந்து ரிலேஷன் டிரா பண்ண முடியுமா பாருங்க. 2, 1 as there is no 1 in set B. 1 வந்து இங்க இல்ல பாருங்க. செட் இந்த B செட்ல 1 இல்ல. அப்ப எப்படி நம்ம வந்து ரிலேஷன் A க்கும் B க்கும் டிரா பண்ண முடியும்? அதே மாதிரி 7, 1 7க்கும் 1ம் நம்மளால இங்கே ரிலேஷன் என்ன பண்ண முடியாது, டிரா பண்ண முடியாது. ஸோ அப்போ கிளியரா நமக்கு இதிலே தெரியுது R1 is not a relation. ஓகே, கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? பார்த்தீங்களா? அப்போ இதே மாதிரி R2க்கும் R3க்கும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏரோஸ் நம்மளால போட முடிஞ்சதுன்னா ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏரோ நம்மளால போட முடியல, ஐ மீன் என்னது, அந்த கனெக்டிவிட்டி நம்மளால கொடுக்க முடிஞ்சதுன்னா அது ரிலேஷன், கொடுக்க முடியலன்னா அது நாட் அ ரிலேஷன். வி கேன் ஈஸிலி டூ இன் திஸ் மெத்தட் ஆல்சோ. ரெண்டு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று கார்ட்டீசியன் ப்ராடக்டை யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அண்ட் அனதர் ஒன் என்னது, ஏரோ டயக்ராமை யூஸ் பண்ணியும் ஈஸியாக நம்ம ரிலேஷனை ஐடென்டிஃபை பண்ணலாம். நவ் இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். நவ் பாருங்க, இப்போ என்ன பார்க்கலாம், நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்ல என்ன கொடுத்துருக்குறாங்க, லெட் A ஈக்குவல் டு 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா எது வரைக்கும் 45 வரைக்கும் கொடுத்துருக்கு. அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ் is a square of on A, right, or as a subset of A cross A. Also find the domain and range. Okay, இப்போ first நம்ம என்ன செய்யலாம், given that எழுதிக்கலாம். What is given here? Solution given that A equal to, so 1, 2, 3, 4 etc. up to what, 45. We should not write up to 45. There is no need at all. It's a lengthy process, you know. So அதனால நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், கட் ஷார்ட் பண்ணிக்கலாம். Right, or as a subset of A cross A. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, A cross A கிளியராக சொல்லிட்டாங்க. R எதனோட சப்செட், A cross A ஓட சப்செட். அப்போ ரிலேஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நமக்கு ரெண்டு செட் வேணும் இல்லையா, ஒரு ரிலேஷன் வேணும்னா இங்கே ஒரே ஒரு செட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, A cross A ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ A cross A நம்ம போடணும்னா எப்படி எழுதுவோம், 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப் டு 45. இது அகெயின் நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப் டு வாட் 45 வரைக்கும் என்ன பண்ணோம், இந்த ரிலேஷனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், போட்டுக்கிறோம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கலாம். ஐ மீன் ஆர்டர் பேர் எழுதும்போது பாருங்கள், எழுதும்போது எப்படி எழுதுவோம், 1, 1 and 1, 2, 1, 3. So it is also a lengthy process. அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஃபுல்லாக நம்ம எழுதணும்னு நெசசிட்டி இல்லை. ஸோ என்ன செய்யலாம், இது செய்துக்கலாம், எக்ஸட்ரா போட்டு ஒரு 3 எலமெண்ட்ஸ் 3 ஆர்டர் பேர்ஸ் எழுதிட்டு நம்ம இதோட விட்டுடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரிலேஷன் பாருங்கள். வாட் இஸ் த ரிலேஷன் கிவன், R is a square of, is a square of, இதுதான் ரிலேஷன் ஆன் A. அப்போ ஏல வந்து ரிலேஷன் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஒரு ஸ்கொயராக எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம இந்த 45, வரைக்கும் ஸ்கொயராக வரக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்,
பிக் பண்ணி எழுதிக்கலாம். we can able to guess it. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா 45க்குள்ள வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் என்னென்னவா இருக்கும்னு நமக்கு தெரியும். as we are very clear about the squares of numbers. okay, அப்போ 1 square 1,1. the square of 1 is 1. now number 2 எடுத்துக்கிறேன். 2 எடுத்தோம்னா என்ன வரும்? 2 ஓட ஸ்கொயர் what? 2,4. 3. what is the square of 3? 9. and 4. 4 ஓட ஸ்கொயர் என்ன? 16. and 5. 5 ஓட ஸ்கொயர் 25. 6, 36. Can we write 7,49? எழுதலாமா? 7,49 எழுதலாமா? எழுதக்கூடாதா? எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது? நம்மளோட செட்டு நமக்கு எது வரைக்கும் தான்? அப் டு 45 வரைக்கும் தான். ஸோ அதனால 7,49 எழுதக்கூடாது. அப்போ வாட் இஸ் ஸ்கொயர்? ஸ்கொயர்னா என்ன? a number which is multiplied by itself. நம்ம லோயர் கிளாஸில் நம்ம ஈஸியாக படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா பாருங்க. a number which is multiplied by itself is termed as its square. 3 into 3 is 9. okay, just as simple recap. okay, அப்போ இந்த மாதிரி நான் எழுதிட்டேன். ஸ்கொயர் எல்லாம் கிளியராக எழுதிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்க? r is a square of on a. இப்போ இது எல்லாமே இதில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் இந்த a cross aல இது எல்லாம் பிலாங்ஸ் டுவா வந்ததுன்னா இது ஒரு ரிலேஷனா அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்லா எலமெண்ட்டுமே எதில் வரும்? a cross aல வரும். நம்ம எழுதும்போது எப்படி எழுதியிருப்போம்? ஃபஸ்ட்டு 1 எடுத்து 1ஓட எல்லாத்தையும் திருப்பியும் 1ஓட இந்த பக்கம் இந்த செட்டில் இருக்கிற ஏவோட எல்லாத்தையும் பேர் பண்ணி எழுதியிருப்போம். அதே மாதிரி 2 எடுத்து இந்த சைடில் வர எல்லா நம்பர்ஸோடையும் அகெயின் பேர் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ அப்படி எழுதும்போது கண்டிப்பா we get all these elements. இந்த ஆர்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் a cross aல கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன எழுதுறோம்? இதை r is r contained in a cross a. r இதை எப்படி எழுதலாம்? r belongs to a cross a னு கூட நம்ம எழுதலாம். ஓகேவா? ஆர் a cross aல இருக்கு. ஸோ நம்ம இதில் என்ன நம்மளை கேட்குறாங்கன்னா டொமைன் கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த டொமைன்? டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்குறாங்க இல்லையா? டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். சின்ஸ் டொமைன் வந்து நம்ம என்ன சொன்னோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு டெஃபினேஷன்லேயே சொல்லிட்டோம். அப்போ இந்த ஏல இருக்கக்கூடிய நம்பர்ஸ், ஸோ நம்ம இந்த சிம்பிளி இந்த ரிலேஷன் ஆரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டில் நம்பர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோமே டொமைன். ஸோ அந்த ஃபஸ்ட் நம்பர்ஸ்லாம் எதில் வந்து எடுத்திருக்கோம்னா அந்த ஆர்டர் பேரில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே ஏலேருந்து எடுத்திருப்போம். பாருங்கள் 1 2 3 4 5 and 6. This is the domain. So first number, all these numbers belongs to A. அப்ப அந்த ரிலேஷன்ல இருக்க x, y தான் ரிலேஷன். அந்த ரிலேஷன்ல இருக்கக்கூடிய x செட் ஏல இருக்கணும். அதான் செட் ஏல தான் இது எல்லாமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் டொமைன். அண்ட் ரேஞ்ச், வாட் இஸ் ரேஞ்ச்? இப்போ இதை ரேஞ்ச் எழுதலாம் பாருங்க. ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் எழுதணும்னா இந்த ரிலேஷனில் எழுதியிருக்க ஆர்டர் பேர்ஸில் செகண்ட் எலமெண்ட் இருக்கு இல்லையா? அந்த செகண்ட் எலமெண்ட் தான் ரேஞ்ச். என்னெல்லாம் அது? 1 4 9 16 25 36. ஸோ பாருங்க, இந்த எலமெண்ட் எல்லாம் எதில் இருக்கும்? கண்டிப்பாக இந்த பிலையும் இந்த எலமெண்ட் எல்லாமே வரும். நம்ம ரேஞ்சை அப்படி டிஃபைன் பண்ணும்போது நம்ம அப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ பியில் வரும். y belongs to பின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்மள 1லேருந்து 45 வரைக்கும் எழுதும்போது கண்டிப்பாக 1 4 9 16 25 and 36 அந்த செட் பிக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஸோ திஸ் ஆர் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் ஆஃப் த செட் A cross A. அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் வரக்கூடிய இந்த ரிலேஷன். ஸோ இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷன் பார்க்கும்போது வி கெட் சம் வேக்னஸ். அதை வந்து ஒரு மாதிரி என்னடா புரியாத மாதிரி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் நமக்கு மைண்ட்குள்ளே ஒரு குட்டியோண்டு ஒரு தாட் இருந்திருக்கும். நான் இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் வந்து லைவாக நம்ம பார்க்கும்போது ஒர்க் அவுட் பார்க்கும்போது இட் வில் பி குவைட் ஈஸி. ரொம்ப ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதை கிராஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே, நவ் ஃபோர்த் சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க?
A relation R is given by the set x comma y such that y equal to x plus 3. X belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்களே அந்த ஆர்டர் பேஸ் கொடுத்துருந்தாங்க. சிலதில் வந்து அந்த செட்டை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எக்ஸாக்டாக எலமெண்ட்ஸோடு கொடுத்துருந்தாங்க. அதனால் நமக்கு அது வந்து ஈஸியாக இருந்தது. டக்குன்னு டொமைன் ரேஞ்சை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருந்தது, அது ஈஸியாக வந்து இருந்துச்சு. இப்போ இதில் வந்து ரிலேஷனை நம்ம எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. now we have to find the elements. அந்த எலமெண்ட்ஸை நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரிலேஷனை எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அதுலேருந்து நம்ம எழுதிட்டு அப்புறம் டொமைனும் ரேஞ்சும் நம்ம ஈஸியாக அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு சொல்யூஷன் நம்ம எப்படி போட போகிறோம். சொல்யூஷன் given that நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறேன், R is given by the set என்ன கொடுத்துருக்குறாங்க அதை எழுதுங்க. R equal to x comma y such that y equal to x plus 3 and x belongs to 0, 1, 2, 3, 4 and 5. ஸோ x வந்து இந்த செட்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு கர்லி பிரேஸ், ஓகே, இது கொடுத்துருக்காங்க. இதில் வருதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, 0, 1, 2, 3, 4, 5. ஸோ நான் எழுதியாச்சு. இப்போ அந்த என்ன ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போடுறேன். அப்போது ஒய்யோட வேல்யூ என்ன வரும், எக்ஸுக்கு 0 போடும்போது 0 + 3. 0 + 3 வாட், 3. எந்த நம்பரை 0ஓட ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 போடுறேன். 1 + 3, 1 + 3 is 4. அண்ட் அடுத்தது என்ன பண்ணும், 1க்கு அடுத்து என்ன நம்பர் இருக்குது, 2. 2 + 3 is equal to 5. And next 3. 3 + 3 is equal to 6. Next என்ன நம்பர், 4 இல்லையா, 4 + 3 equal to என்ன, 7. And last 5. 5 + 3 equal to what, 8. So I have substituted all the elements of x in the given equation y equal to x plus 3. I get specific value for y. அந்த எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்துக்கும் எனக்கு ஒய்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூஸ் எனக்கு கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வச்சு நான் என்ன எழுத போகிறேன், ஒய்யை நம்ம எழுத போகிறேன். பாருங்கள், ஸோ நான் இங்கே டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு வாட், என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் எனக்கு ஒய் கிடச்சிது பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 போடும்போது 3, 4, 5, 6, 7 and 8. So these are the elements which I get while substituting x. எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு இந்த எலமெண்ட்ஸ் கிடச்சிச்சு இல்லையா. இப்போ பாருங்கள், ரிலேஷனை எப்படி எழுதணும், நம்ம x, yயில் எழுதணும். அப்போ தேர்ஃபோர் அந்த ஆரில் இருக்கக்கூடிய ஆர்டர் பேட்ஸை நான் இப்போ எழுத போகிறேன். எக்ஸும் ஒய்யும் சேர்த்து எழுதணும். அப்போ பாருங்கள், எக்ஸ் 0வாக இருக்கும்போது எனக்கு என்ன கிடச்சிது, ஒய் 3 கிடச்சிது இல்லையா. அப்போ அது ஆர்டர் பேரில் எழுதும்போது எப்படி எழுதணும், 0,3. அண்ட் எக்ஸ் 1 வரும்போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் எனக்கு என்ன வந்தது, 4. ஸோ அப்போது 1,4. அதே மாதிரி எல்லாத்தையும் எழுதுங்க பார்ப்போம். 2,5, 3,3, 4,7. சாரி, இது 3,3 இல்லை, என்ன வரும், 3,6. ஓகே, ஸோ இது 3,6 போட்டேன். 4,7 அடுத்தது என்னது, 5,8. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஆரில் வரக்கூடிய எல்லா ஆர்டர் பேஸையும் கரெக்டாக அந்த ரிலேஷனில் என்ன பண்ணியிருக்கேன்,
ஃபுல்லுமே எழுதிட்டேன். நவ் என்ன கேட்குறாங்க பாருங்கள், டொமைன். ஸோ டொமைன் ஆஃப் ஆர் நான் முதல்ல சொன்னேன். லாஸ்ட் சம்மில் என்ன சொன்னேன் உங்களுக்கு, டொமைன்னா என்ன சொன்னேன், இந்த ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் தான் டொமைன் சொன்னேன் இல்லையா. அப்போ என்ன ஃபஸ்ட் எலமெண்ட்லாம் எழுதுங்க, 0 1 2 3 4 5. இப்போ நீங்கள் எழுதி முடிச்சுட்டு இந்த செட்டை பார்த்தீங்கனாலே அது கண்டிப்பாக எக்ஸில் தான் இருக்கும். சி இருக்கா, 0 1 2 3 4 5. அண்ட் நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன சொன்னேன், செகண்ட் எலமெண்ட்னு சொன்னேன் இல்லையா. அப்போ செகண்ட் எலமெண்ட் எழுதுங்க, 3 4 5 6 7 and 8. பாருங்க, இப்போ இந்த செகண்ட் எலமெண்ட்லாம் எதில் இருந்தது, ஒயில் இருக்கா, அவ்வளோதான். தட்ஸ் இட், ஈஸி இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக டொமைன் ரேஞ்சை என்ன பண்ண முடியும், எழுத முடியும் இல்லையா. அப்போ டெஃபினேஷன் மட்டுமா எப்போவுமே பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கலாக சம்மில் பார்க்கும்போது இட் வில் பி டூ ஈஸி டு டூ. நவ் என்ன பண்ணலாம், அடுத்த சம் இப்போ பார்க்கலாம். ஓகே, நவ் ஃபோர்த் சம் பாருங்கள். ஃபோர்த் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, represent each of the given relations by arrow diagram, graph and a set in roster form wherever possible கேட்டிருக்கிறாங்க இல்லையா. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், ரீகேப் பார்க்கும்போதே சொன்னேன், நம்ம என்ன பண்ண முடியும், ரிலேஷனை விஷுவலாக ஏரோ டயக்ராமில் பார்க்க முடியும், அல்ஜிப்ரிக்லி நம்மளால் என்ன பண்ண முடியும், ரோஸ்டர் ஃபார்மில் எழுத முடியும்னு சொன்னேன். அதே மாதிரி ஸ்டெட் பில்டர் ஃபார்ம்லேயும் எழுத முடியும்னு சொன்னேன். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனும் இதை பண்ண முடியும். ஸோ எந்த இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அதில் நம்மளை செட்டை, இந்த ரிலேஷனை நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க, இண்டிகேட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சம் எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்க, ஃபஸ்ட்டு சம் என்ன, now பாருங்க fourth sum என்ன கொடுத்திருக்காங்க, represent each of the given relation by arrow diagram, graph, roster wherever possible கொடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த சம்மை எடுத்து எழுதிட்டேன். given that பாருங்க x 2 3 4 5 y 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x = 2y கொடுத்துருக்காங்க இல்லையா. லாஸ்ட் சம்மில் நம்ம போட்ட மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒய்யோட வேல்யூஸ் எல்லாம் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்க. 2 × 1 2, 2 × 2 4, 2 × 3 6, 2 × 4 8. ஸோ நம்ம ஒய்யோட வேல்யூஸ் ஒன்றுத்துக்கும் நமக்கு என்ன பாரு, ஒரு ப்ரிஸ்கிரைப்டு எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிடுச்சு எக்ஸாக்டாக. ஸோ ஆர்டர் பேர்ஸில் எழுதணும், எக்ஸ் கமா ஒய். சி எக்ஸ் கமா ஒய், வாட் இஸ் எக்ஸ், இந்த ரிசல்ட் எல்லாம் எக்ஸு, ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பர்ஸ் ஒய். அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், எக்ஸ் எழுதணும் இல்லையா. அதான் ரிலேஷன் எழுதியிருக்க பாருங்க, 2, 1. எக்ஸ் 2 இருக்கும், எப்போ 2 வரும், வென் ஒய் இஸ் 1. எக்ஸ் இஸ் 4 when y is 2, x is 6 when y is 3, and x is 8 when y is 4. ஸோ இதுதான் இந்த ரிலேஷனில் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், டிபிக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஆர்டர் பேரில் எழுதியிருக்கிறத இப்போ என்னால் ஆரோ டயக்ராமில் போட முடியுமாங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆரோ டயக்ராமுக்கு 2 சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை இதில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஸை நம்ம இதில் கோட் பண்ண முடியுமா பாருங்கள். 2, 1. ஸோ 2லேருந்து என்ன செய்யணும், 1க்கு ஒரு ரிலேஷனை நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ தட் இஸ் ட்ரா 1 லைன். ஸ்கேல் வச்சு நீங்கள் எக்ஸாக்டாக போட்டிங்கன்னா என்ன வரும், 2, 1 திஸ் இஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 4, 2. ஸோ சி ஹியர் 4 இருக்கு இல்லையா. ஸோ 4லேருந்து 2க்கு ஒரு லைனை அப்படியே ட்ரா பண்ணுங்க. ஸோ யூஸ் ஸ்கேல். So as I am using that pen, you know, that's why it is odd. Okay, நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி கொஞ்சம் நீட்டாக லைன் போடுங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள். ஸோ ஐ வில் ட்ரை மை லெவன் பெஸ்ட் டு ஜான். கொஞ்சம் ஈஸியாக போடப்பா ட்ரை பண்ணுறேன். ஸோ 2, 2, 1 ஓகே, இட்ஸ் சம்வாட் ஓகேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4, 2. 4லேருந்து 2 ஓகே. நெக்ஸ்ட்டு 6, 3 இல்லை போட முடியாது. அப்புறம் 8, 4 அதுவும் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. எது பாசிபிளோ அதை மட்டும்தான் நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆரோ டயக்ராமில்
காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரிலேஷன். அதனால் நான் இந்த இடத்துல ஆர் போட்டிருக்கேன். இதுதான் ஏரோ டயக்ராம். என்னால் இந்த 2 ஆர்டர் பேர் மட்டும்தான் இந்த ஏரோ டயக்ராமில் காட்ட முடிஞ்சது. ஸோ அதனால் நான் அதை காட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது கிராஃப் ரெப்ரசன்டேஷனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் ப்ரியராக உங்களுக்கு கிராஃபை சும்மா அப்படி ஒரு ரஃபாக கிராஃபை வந்து என்ன பண்ணியிருக்கேன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் ஆக்சிஸை நோட் பண்ணிட்டேன். எக்ஸு எக்ஸ் டேஷ். ஸோ இந்த எக்ஸ் டேஷ் என்ன வரும், இந்த 2 இடத்துல மீட்டிங் பாயிண்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட் 0. ஸோ எக்ஸில் வந்து பாருங்கள் ரைட் சைடு எக்ஸ், இங்கே எக்ஸ் டேஷ், டாப்பில் ஒய் அண்ட் ஒய் டேஷ். தீஸ் ஆர் த ஆக்சிஸஸ், கோஆர்டினேட் ஆக்சிஸஸ் இல்லையா. அப்போ வந்து இங்கே ஃபுல்லாக வந்து 1 2 3 4 5 6 இங்கே நம்பர்ஸ் போட்டிருக்கேன், இங்கே நம்பர்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரிலேஷனில் வர என்னென்னதெல்லாம் நம்மளால் மார்க் பண்ண முடியும் பாருங்கள். இது வரைக்கும் 2,1. ஸோ 2,1 இதில் நம்மளால் மார்க் பண்ண முடியும். இதை விட அதிகமாக நம்பர்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு 5 இவ்வளோ தான் செட்டு வந்து இதுக்குள்ளே தான் டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்குள்ளே தான் வரணும். நம்ம கிராஃபில் நிறைய நம்பர் எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கிட்டு போகலாம். பட் இந்த இதுக்குள்ளே நமக்கு என்ன கிடைக்கணும், அந்த இது பாயிண்ட்ஸ் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு 2,1. அப்போ அந்த ஆர்டர் பேரில் 2,1னா குவார்டினேட்ஸில் நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட் எப்போவுமே எக்ஸில் பார்ப்போம் இல்லையா, 2. செகண்ட் எலமெண்ட் எதில் பார்ப்போம், 1ல் பார்ப்போம், ஒயில் பார்ப்போம். ஸோ எக்ஸில் பார்த்த அந்த 2வும் செகண்ட் ஒயில் பார்த்த அந்த 1ம் ஆல்மோஸ்ட் சம்வாட் ஹியர் கொஞ்சம் மீட் ஆகும். ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட், ஓகே, நாட் அஸ் எக்ஸாக்ட். கிராஃப் பேப்பர்னா யூ வில் கெட் எக்ஸாக்ட் பொசிஷன். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது 4,2. ஸோ 4,2 4 எக்ஸில் 4 அண்ட் ஒயில் 2. ஸோ இங்கே ஒயில் இருக்கிற 2 இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல 4,2 என்ன பண்ணிக்கலாம் நம்ம, அதுவும் சம்வாட் அப்ராக்சிமேட் மார்க்கிங் தான். ஸோ அதை நான் 4,2 அதை நான் இங்கே நோட் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல நான் 6 அடுத்தது என்ன வந்திருக்கு, 6,3. நான் இங்கே ஆக்சுவலாக 6 வந்து எக்ஸில் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, போட்டிருக்கக்கூடாது. நான் எக்ஸில் என்ன பண்ணிட்டேன், நோட் பண்ணும்போது இங்கே நம்பர் போடும்போது 6 போட்டுவிட்டேன். 6 கிடையாது, நமக்கு கொடுத்துருக்கிறது 5 வரைக்கும் தான். ஓகே, நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓ என்னங்க மிஸ் நீங்கள் இங்கே 6 போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்காக 6 ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி வாட் இஸ் ஒய், ஒயில் வந்து வாட் இட் இஸ் அப் டு 4 ஒன்லி. நான் இங்கேயும் 2 பக்கமும் என்ன பண்ணிட்டேன், 6 வரைக்கும் போட்டுவிட்டேன் ஒரு க்யூரியாசிட்டியில். ஸோ ஐ ஹவ் எரேஸ்டு ஒய் ஆல்சோ அப் டு 4. ஓகே ஓகே சரி. என்னால் வந்து இந்த 2 பாயிண்ட்ஸை மட்டும் தான் என்ன பண்ண முடிஞ்சது, கிராஃபில் நோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், இட்ஸ் எனஃப். நம்மளுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும். மற்ற பாயிண்ட்ஸ் இது 2ம் வராது. அதனால் பாசிபிலிட்டி இல்லைங்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ணிடலாம், லெஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வேயில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிலேஷன்ஸை கிராஃபில் சொல்ல முடியும், ஆஸ் வெல் அஸ் ஏரோ டயக்ராமில் நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஓகேவா. அப்புறம் ரோஸ்டர் ஃபார்மில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க, வேறெவர் பாசிபிள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் எக்ஸை சொல்லும்போது அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம அழகாக என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம் இல்லையா. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இப்போ எப்படி இந்த ஃபஸ்ட்டு சம்மை நம்ம போட்டோமோ அதே மாதிரி செகண்ட் சம்மை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு. ஓகே, யூ வில் கெட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th சம்மு, சாரி லாஸ்ட் 5th சம் பார்க்கலாம். Now 5th sum, a company has 4 categories of employees given by assistants A, clerks K, managers M and executive officers E. The company provides rupees 10,000, rupees 25,000, rupees 50,000 and rupees 1 lakh as salaries to the people who work in the categories. ஓகே, இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெப்ரசன்ட் ஈச் வித் ரிலேஷன். அதை வந்து எக்ஸு ஒய் அந்த பர்சன்ஸ் ஏரோ டயக்ராமில் ரிலேஷனையும் அந்த சேலரியும் அந்த ஆஃபீஸர்ஸோட கேட்டகரிஸை வச்சு உங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதை உங்களுக்கு நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் பேஸில் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஏரோ டயக்ராமில் என்ன பண்ணலாம், ஈஸியாக போடலாம். சம்மில் நம்ம பாதி மட்டும்தான் நான் பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் லென்த்தி சம்முங்கிறதுனால யூ ஜஸ்ட்டு லுக் இன் டு யுவர் புக் ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்ஸ். ஓகே, நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியராக ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அவங்களே கிளியராக சொல்லிட்டாங்க. அசிஸ்டன்ட்ஸ் என்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். நான் ஆர்டர்ட் பேர் மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வந்து
arrow diagram you just try by yourself. Okay, assistants-ல வந்து A-ல வந்து எத்தனை members இருக்காங்க? 4 members, sorry what, 5 members இருக்காங்க. So A1, A2, A3, A4 and A5 5 members இருக்கிறாங்க assistants-ல. and next C clerks-ல C1, C2, C3, C4 and D managers-ல M1, M2 and M3 and fourth E executive officers E-ல E1 and E2. so இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, கிளர்க்ஸ்க்கு வந்து என்ன சேலரி கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கும் ஒரு கேட்டகரி. ஏக்கு வந்து அசிஸ்டண்ட்க்கு 10, அப்புறமா என்ன கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கும் சி கேட்டகரி, அதாவது கிளர்க்குக்கு 25, மேனேஜர்ஸ்க்கு 50, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakhன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் ரிலேஷனில் நம்ம எழுத போகிறோம் ஆர்டர் பேரில். எப்படி ஈஸியாக எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர் எழுதும்போது என்ன பண்ணுறோம், இந்த அசிஸ்டன்ஸில் இருக்கிற 4 பேர் 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 5 பேருக்குமே என்ன கிடைக்கும், சேல்ரி வந்து எப்படி கிடைக்கும், 10,000 அப்படி கிடைக்கும் இல்லையா. ஓகே, அந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஹியர் எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு தி பர்சன். சேலரிக்கும் பர்சனுக்கும் ரிலேஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சேலரி எழுதிக்கணும். அப்போ வந்து ஏ கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சேலரி கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 10,000 இல்லையா, 10,000, A1. அடுத்தது 10,000, A2. எது வரைக்கும் எழுதணும், 5 வரைக்கும் எழுதணும். ஏன்னா மொத்தம் 5 members இருக்காங்க இல்லையா. ஸோ 10,000, A3. ஸோ லாஸ்ட்டு 10,000, நீங்கள் அந்த 4 நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ 10,000, A5. ஓகேவா. இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த இவங்களோட சேலரி அசிஸ்டன்ஸோட சேலரி போட்டேன். அதே மாதிரி யாரோட சேலரி, நெக்ஸ்ட்டு கிளர்க்ஸோட சேலரி போடணும். கிளர்க்ஸுக்கு என்ன சேலரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் 25,000 இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், 25,000 C1. ஸோ அதே மாதிரி 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. அதோட லாஸ்ட் ஒன் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 25,000 C4. நீங்கள் ஃபுல்லுமே பேலன்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி மேனேஜர்ஸ்க்கு எவ்வளோ சேலரி, 50,000 இல்லையா. ஸோ 50, M1. So 50,000, M2, 50,000, M3. So 50,000, M3. நான் லெஃப்ட் அவுட் பண்ணியிருக்கிற கேப்பை யூ ஹாவ் டு ஃபில். ஓகேவா, அப்படியே விட்டுற போகிறீங்க. அது லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh E1. ஸோ E2 இது ரெண்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் அதை பேலன்ஸில் நான் கேப் விட்டுருக்கிறதுலாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா யூ கெட் ஆர்டர்ட் பேர். ஸோ இப்போ இந்த ஆர்டர்ட் பேரை நான் ஃபில் பண்ணிட்டேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஆரோ டயக்ராம் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ட்ரா பண்ணணும். எப்படி நான் லாஸ்ட்டு சம்மில் ஆரோ டயக்ராம் எப்படி போடுறதுன்னு நான் போட்டு காட்டினேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிளில் வந்து ஃபஸ்ட் எலிப்ஸில் சேலரி போட்டுக்கோங்க. செகண்டில் அந்த A1, A2, A3, A4, A5, அதே மாதிரி E1, E2 வரைக்கும் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அந்த ரிலேஷனை 10,000லேருந்து இது வரை போட்டு ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த சேலரி 25,000லேருந்து மீதி பேருக்கும் 50லேருந்து அடுத்த இருக்க 3 பேருக்கும் 1 lakhல பேலன்ஸ் இருக்கிற 2 பேருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ரிலேஷனை ட்ரா பண்ணிங்கன்னா யூ வில் கெட் கிளியர் ஆரோ டயக்ராம் ஃபார் திஸ் சம். அதை வந்து நீங்களே என்ன பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, with this we come to end this video session here. I hope இந்த exercise 1.2 உங்களுக்கு clear-ஆக understand ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So kindly go through all the sums without skipping the video. Okay, skip பண்ணாமல் பார்த்தீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும். If you have any doubts, write in the comment section. Thank you very much for watching. Keep watching. Thank you.